ஊருக்கு போய் நிம்மதியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்த ஜியாசு திடீர்னு அவனோட அப்பா ரொம்ப சிவியர் ஆனதால அவர் கூடவே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அந்த ஊர்ல இருக்கிற ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம்னு பார்த்தா இங்க இருக்கிற டாக்டர்ஸ்லாம் அவரோ இன்னைக்கோ நாளைக்கோ இருக்காருப்பான்ட்டாங்க. அப்புறமா ஜியாசு கோமால இருக்கிற அவங்க அப்பாக்கு கேக்குதா இல்லையான்ட்டுலாம் தெரியாம மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு சுயநினைவு இல்லாட்டியும் எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க உயிரோடவாது இருந்தீங்க, இப்ப நீங்களும் அம்மாவோட போறீங்களா? மேல அம்மாவோட போய் சேர்ந்து நீங்க 2 பேரும் தான் என்னையும் சாங்ஷுவையும் பிளெஸிங்ஸோட பாத்துக்கணும்னு சொன்னா அவருக்கு அதெல்லாம் கேட்டு கையாட்டுறாரு. அண்ட் அதுதான் அவர் இந்த உலகத்துல செய்யற கடைசி மூமெண்ட். உடஞ்சு போயிருக்க ஜியாசுவ சாங்ஷு தான் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவரோட இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அவனோட அம்மாவோட கல்லறைக்கு சாங்ஷுவை கூட்டிட்டு போய் காட்டி இவதாம அவங்களோட மருமகன்னு காட்டுறான். நீங்க பாட்டுன்னு போயிட்டீங்க, இப்ப அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டீங்க, எங்களையும் எங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களையும் யாருமா பாத்துப்பான்ட்டு கோவமா கேள்வி கேட்டுன்னு இருக்கான். அப்ப சாங்ஷு அவனை தடுத்து அவங்க அம்மா கிட்ட நீங்க எதுவும் பயப்படாதீங்க ஆண்டி, எல்லாமே நான் பாத்துக்கிறேன், உங்க பையனை நீங்க எப்படியெல்லாம் பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படியெல்லாம் நான் கடைசி வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா பத்திரமா பாத்துக்கிறேன்றாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க காதலுக்கு தடையா இருந்த எல்லா விஷயங்களையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப கடைசியா சாங்ஷுவோட அப்பா அம்மாவோட சம்மதம் தான். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்றத அடுத்தடுத்த பாட்டுல பார்ப்போம். ப்ராபபிளி இன்னும் ஒரு 4-5 பாட்டுல இந்த கதையை முடிச்சிடுவோம். அடுத்தடுத்த கதைகளை உங்களுக்காக கொண்டு வரதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். என்னோட சேர்ந்து இந்த கதைகளை பாக்குறவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி அண்ட் கீப் வாட்சிங் நியூ ஸ்டோரிஸ் வித் மீ. நான் உங்கள் அம்மா. அடுத்த பாட்டுல மீட் பண்ணுவோம். டாடா.